இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுல ராணவ் அவரை வெளியேற்ற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சில விஷயங்கள் வெளியாகிருக்கு. அதாவது வீட்டுக்குள்ள பவித்ரா அவங்கள வம்பிழுத்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கான பதிலையும் முதல் வீடியோல அவர் கொடுத்தே ஆகணும்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ராணவ் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளையாடினாரு. அவரோட விளையாட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளோ அதிகமா ஆர்வத்தோட அவரை எந்த ஒரு டாஸ்க்லயும் சேர்த்துக்காம இருந்தாங்க. ஆனா தீபக் அவரு ராணவ் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீசன் 8ல அதாவது கடைசி வாரங்கள் ஆயிடுச்சுனால இன்னும் சில வாரங்களுக்கு டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் தான் இருந்துச்சு. அதுல ராணவ் அவர் வெளியே வந்திருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அடுத்த வாரங்கள்ல இன்னும் சில பேர் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மணி டாஸ்க் இருக்கு, அப்புறம் பார்த்தா மறுபடியும் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில பணப்பெட்டியில இந்த முறை எவ்வளவு பணம் வைக்க போறாங்க, யார் இதை எடுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில போட்டியாளர்களுக்குள் நிறைய விவாதம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த வாரத்துல அதிரடியா 2 போட்டியாளர்களை வெளியேற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி ராணவ் அவர் வெளியே வந்திருக்காரு. வாக்குகளோட அடிப்படையில நேற்று வரைக்குமே வெளியான தகவல் படி ராணவ் அவர் வெளியே வந்திருக்காரு. சொல்ல போனா ராணவ் அவர் பாத்தீங்கன்னா பவித்ரா அவங்க கிட்ட கண்டென்ட் செய்ய போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது லவ் கண்டென்ட், பவித்ரா பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பேன், ஆனா அவங்க வெளியே போகும்போது அக்கான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதனாலதான் ராணவ் அவர் வெளியே அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் ஓப்பனாவே பிளான் பண்ணி தான் அவங்க எல்லாம் பண்றாங்க. ஆனா மறைமுகமா இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவும் நடக்கல. ஆனா பவித்ரா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்ட்ரோ வீடியோல பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், யார் கூடயும் தேவையில்லாம பேச மாட்டாங்க, எந்த வம்புக்கும் போக மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டென்ட் கொண்டு வரதே அவங்களுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பவித்ரா அவங்கள டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்ல ரொம்பவே நல்லா விளையாண்டு ட்ரை பண்ணாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அதுல இருந்து வெளியே வர வேண்டிய ஆயிருச்சு. ரயான் அவர் அதுல வின் பண்ணிட்டாரு. ராணவ் அவர் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசினார் இல்லையா, இதுக்கு கண்டிப்பா முதல் வீடியோல பதில் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பண்றேன்னு வெளிப்படையாவே நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க என்ன அப்ப நினைச்சு விளையாண்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ராணவ் அவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுடைய குடும்பமும் அவர் வீட்டுக்குள்ள இருந்த சமயத்துல ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க. அவரை பார்க்கணும், வெளியே வந்திருப்பா, என் பையனை வெளியே விட்டுருங்கப்பா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அடியெல்லாம் பட்டுருச்சு, ரொம்ப சிரமப்பட்டாரு வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். ராணவ் அவரு இப்ப படத்துல நடிக்கிறதுக்காக தான், வாய்ப்புக்காக தான், முக்கியமா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி தன்னை ரொம்ப பிரபலமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமா ராணவ் அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே 4 சீசனா இந்த போட்டிக்கு அவர் தயாராயிட்டு தான் இருக்காரு. அதாவது எல்லார்கிட்டயும் வாய்ப்பு கேட்டிருக்காரு. இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேரோட அறிவுரை எல்லாம் கேட்காம தான் இந்த சீசன்ல கலந்துகிட்டார் போல. ரொம்ப பெரிய அளவுல பிரபலமாகாம இருந்தாலும் ஒரு சில வாரங்கள்லயே தன்னுடைய தனி விளையாட்டு மூலம் மக்கள் மத்தியில இவர் ஒரு இடத்தை பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். ராணவ் அவருக்கு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.